பார்த்தீங்கன்னா டே 3. ஸோ அவ்வளோதான், ஹவுஸ் வார்மிங் நைட்டே வந்து அவங்க அந்த பூஜைலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது கிச்சன், இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். ஹாய் மக்களே, திஸ் இஸ் கே, உங்கள் மிஸ்டர் கே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 ஹவுஸ் வார்மிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. சூப்பராக இருக்குது. ஹாய் மக்களே, திஸ் இஸ் கே, உங்கள் மிஸ்டர் கே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்ட்டு உங்களுக்கே தெரியும், ஸ்ரீலங்காவில் தான் இருக்கோம். ஸ்ரீலங்காவில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஸ்வமேடு அப்படின்ற இடத்துல இருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எங்கள் அண்ணனோட வார்மிங் ப்ளஸ் அவங்க பையனோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் பார்த்தா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. வேட்டி சட்டையில் அதை சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மதியத்துக்கு மேலே என்ன பிளான்ட்டு பார்க்கணும். இதுக்கப்புறம் நாளைக்கு நாளான்னைக்கெலாம் வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு சுற்றிட்டு
நிறையா வரலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் சூப்பராக இருந்துச்சு, அதை எடுத்திருக்கோம். பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளோட ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸில் சூப்பராக அண்ணன் எல்லாருமே வந்து வேட்டி சட்டையில் தான் இருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ஊர் தாங்க, நம்ம மண்ணு தான் இதுவும். இங்கே வந்து நம்ம மக்கள் எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாம் நல்லா பேசுகிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இங்கே எல்லாம் ஃபுல்லாகவே வந்து தமிழ் பாட்டு தான், அங்கே தமிழ் மூவிஸ், தமிழ் பாட்டு தான் எல்லாம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, நான் கேட்டதுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எதுவும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஃபுல்லாகவே வந்து தமிழ் படம்லாம் தான் பார்ப்போம் நாங்கள். எங்கள் தமிழ் பாட்டு தான் ஃபுல்லாக. நாங்கள் வந்த வரைக்கும் நேற்றுலாம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாமே தமிழ் பாட்டு தான் போட்டு வைப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து எவர்கிரீன் சாங்ஸ், அந்த 90s 80s சாங்ஸ் தான் சூப்பராக போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு வெளியே வந்திருக்க மாதிரி ஒரு ஃபீலே இல்லை, நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு. இங்கே ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இடியாப்ப சம்பல், அப்புறம் சொதி, அதுதான் ஃபேமஸ்ஸு. அப்புறம் வந்து கொத்து, நம்ம வந்து கொத்து பரோட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கே கொத்துன்ட்டு நல்லா இருந்துச்சு. மச்சக்கறி, அப்புறம் நல்லா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை வந்து மச்சன்னு சொல்லுவாங்க, வெஜ்ஜை வந்து மரக்கறின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம மரக்கறி தான் சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனால் 2-3 நாளைக்கு நம்ம வந்ததுலேருந்து சிக்கன் தான் சாப்பிட்டுருந்தோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அங்கே எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர், அவர் வீட்டில் தான் தங்கியிருந்தோம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவர் டெவில் சிக்கனு, பிரியாணி, ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பிரியாணி எல்லாம் செஞ்சிட்ருந்தார். செம்மையாக இருந்துச்சு. டெவில் சிக்கன்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. அதுதான் வீடியோ எடுக்க முடியல. செம்மையாக இருக்குது. சூரிய பகவான் மேலே வந்துட்டார், அருமையாக இருக்குது வியூவு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. பையன் வேறு லெவலில் இருந்தாங்க. நம்ம அண்ணன் இவர் தான் பிக் பிரதர், லேண்ட் க்ரூசர். இந்த பிக் பிரதரில் தான் 2-3 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இவர் தான் நம்ம அண்ணன். இவர் தான் எங்கெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டாரு. ஹாய் போகலாம். அங்கே நம்ம மக்கள் அங்கே ஜாலியாக இருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க, செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. செல்ஃபி என்னண்ணா பண்ணுற? ரீல்ஸ் பார்த்துட்ருக்காரு இவர். இதுதான் லானு, செம்மையாக இருக்குது. இங்கே தான் நைட்லாம் படுத்துட்டு இருந்தோம் அருமையாக. பார்த்தீங்களா வியூவு, பேக்ரவுண்டில் வீடு சூப்பராக இருக்கும். ஒரு ஷாட். மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்பர் பிளேட் வந்து இங்கே ஒயிட்டு எல்லோ 2 இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ பைக்கு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், மேக்ஸிமமே வந்து 390 சிசி தானா இங்கே, அதுக்கு மேலே அலோடு இல்லையா. ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 1000 சிசி 1200 சிசிலாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 390 சிசி தான் வந்து லீகலாக. 390 சிசி பைக்கை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலெலாம் இங்கே அலோடே இல்லையா. ஸோ ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா CT 200 அந்த பைக்கு தான் இங்கே ஃபேம். நம்ம ஊரில் எப்படி ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ, ராயல் என்ஃபீல்டு RX 100க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா CT 200, ஹோண்டாவோட CT 200
அந்த பைக்கு இங்கே செம்ம ஃபேமஸ். ராயல் என்ஃபீல்டு எப்படி இங்கே நம்ம ஊரில் ஃபேமஸோ, இங்கே சிடி 200 வந்து செம்ம ஃபேமஸ். சிடி 200. ஸோ அந்த பைக்கு பார்த்திங்கன்னா இங்கே காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 22 லட்சம், 26 லட்சம், 16 லட்சம்ன்ட்டு போகுது. பழைய மாடல் பைக்கு செம்ம காஸ்ட்லிங்க. ஸோ நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா 22 லட்சம் 16 லட்ச ரூபானா ஒரு 5 லட்ச ரூபா வரும், 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறேன். அந்த பைக்கு தான் இங்கே நின்றுட்டுருக்கு. 16 லட்ச ரூபா அந்த பைக்கு. நம்பருக்கு ஏற்ற மாதிரியே ப்ரைஸ் தான். ஓகே, நம்ம பைக்கை வந்து ஓட்ட தெரியலையா, சிடி 200 ஓட்டி பார்த்தோம். செமையாக இருந்துச்சு பைக்கு ஓட்ட. என்ன வந்து கொஞ்சம் அடைச்சி போச்சு, ஏதோ ஃப்ளக்கு ஏதோ ப்ராப்ளம் போல். ஸோ அந்த பைக்கு தான் வந்து 16 லட்ச ரூபா. இங்கே ஸ்ரீலங்கன் மணிக்கு வந்து 16 லட்ச ரூபாவாம். ஸோ நம்ம ஊர் காசுக்கு அதான் ஒரு 4.5 லட்சம் 5 லட்ச ரூபா வரும் போல். நம்ம ராயல் என்ஃபீல்டு மாதிரி அந்த பைக்கு மாதிரி இங்கே வந்து இந்த பைக்கு ஃபேமஸ்ஸு. அதாவது 390cc தான் வந்து இங்கே வந்து அலோடாம், அதுக்கு மேலே அலோடு இல்லை. ஸோ அதனால் இந்த பைக்கு ஃபேமஸ் போல். பழைய இது நம்ம RX100 ராயல் என்ஃபீல்டு பழைய வெர்ஷன் மாதிரி நல்லா இருந்துச்சு பைக் ஓட்ட. ஸோ இன்னொரு விஷயம், பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஸோ ஹெல்மெட் போடுறது மட்டும் இல்லாத அங்கே கீழே இருக்க அந்த பக்கிலையும் போட்டு ஓட்டுங்க. ஸோ அதுதான் சேஃபு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரீட் உள்ளே தான் இருக்கோம். இங்கே ஆல்மோஸ்ட் யாருமே இல்லை. இது ஒரு அதனால தான் நாங்கள் ஹெல்மெட் இல்லாத ஓட்டினோம். இங்கே வந்து யாரும் இல்லாத இடம் தான், அதனால் ஹெல்மெட்டு போட ஓட்டியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, அதுதான் சேஃபு. எல்லாேருக்கும் சேஃபாக தான். இன்றைக்கி வந்து ஹவுஸ் வார்மிங் நல்லபடியாக போச்சு எங்கள் அண்ணனோட. ஸோ அவரோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த நாள் வந்து இனி நல்லா அமைஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, என்ன பிளான்னு தெரில. வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போடுவேன் கண்டினியூஸாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.